எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாகத்தில் நாம் ஹோமில் இருக்க ஹோம் ரிபனில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாம் ஏற்கனவே ஒரு ஃபைலை எடிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைல் போய் ஓப்பன், இல்லை நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தது தான் டி ட்ரைவில் ட்யூட்டரில் வேர்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். இப்போ ஹோமில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வரலாம். இதில் ஹோமில் முதல்ல இருக்கிறது பேஸ்ட்டு. இதில் ரெண்டு இருக்குது. இது மேலே வந்து ஒரு பேட் மாதிரி ஐக்கான் போட்டு ஒன்று இருக்குது, கீழே வந்து பேஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஏரோ இருக்குது. இதை கிளிக் பண்ணால் மெனு வரும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இப்போதைக்கு தேவையில்லை, அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் வந்து வேணும். இப்போ வந்து ஒரே டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகணும். அதாவது வந்து இப்போ இந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாமே, இவ்வளவும் நாம் வந்து திரும்ப டைப் பண்ணாமல் இதே வார்த்தையை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இதை முதல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணுறதுக்கு மவுஸை வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். கிளிக் பண்ணதை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து செலக்ட் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மவுஸ் பாயிண்டர் வந்து விட்டுறணும். அவ்வளோதான் ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் ரைட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி அப்படி கொடுக்கலாம். இதை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இதை ஹோம்லேயே வந்து பண்ணிடலாம், ஹோம் டேபில். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கட், இன்னொன்று காப்பி. கட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நாம் இப்போ எதை வந்து செலக்ட் பண்ணியிருப்போமா, இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது வந்து ப்ளூவாக மாறிடுச்சு. இது செலக்ட் பண்ணாதது, அதனால் நார்மலாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நார்மலாக இது வந்து பெரிய வேறு எங்கேயாவது கிளிக் பண்ணோம் அப்படின்னா சாதாரணமாகவே இந்த ப்ளூ வந்து போயிடும். இப்போ இதை வந்து வேறு இடத்துல கர்சர் வச்சு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ப்ளூ போயிடுச்சா? இது வந்து இப்போ வந்து அன்செலக்டில் இருக்குது. இப்போ இது செலக்ட் பண்ணுறதுக்கு கர்சர் வச்சு கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எங்கே வரைக்கும் தேவையோ அங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இதை வந்து கட் அப்படின்னா இதை அப்படியே வெட்டி இன்னொரு இடத்துல கொண்டு போகும். காப்பி அப்படின்னா இதை இன்னொரு இடத்துல ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கொண்டு போகும். அதாவது என்ன தேவையோ அதை வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து முதல்ல கட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து இந்த ஹவ் இஸ் யுவர் ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு அடுத்து நான் இப்போ 2 தடவை என்ட்ரு அடிக்கிறேன். 2 தடவை என்ட்ரு அடிச்சிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இதில் பேஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பேடு மாதிரி, இதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வச்சு மவுஸை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு மவுஸை வச்சு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் பேஸ்ட் அப்படின்னு வரும். இப்போ வந்து இந்த மொதல் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆகிட்டு இப்போ ஒரு தடவை நம்ம காப்பி பண்ணிட்டோம். இதே வார்த்தையை இன்னொரு வார்த்தை இதே மாதிரி இன்னொரு தடவை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து கிளிப் போர்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிப் போர்டு. அதில் வந்து சேவ் ஆகிருக்கும். திரும்ப திரும்ப இதே விஷயத்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ தடவை வேணும். இப்போ நான் 2 என்ட்ரு அடிச்சிடுறேன். இதை மறுபடியும் இந்த இடத்துல வேணும்னா இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணிட்டு கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். திரும்ப வேணாலும் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வந்துடுச்சா? இதே மாதிரி எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம இது மெமரியில் இருக்கிற வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹவ் இஸ் யுவர் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை டைப் பண்ணியிருந்தோம், இந்த வார்த்தை இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து இதே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதை வெட்டி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். காப்பி பண்ணுறதுங்கிறது அதோட நகலில் எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுரும். 2 இடத்துலையுமே வந்து ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஹலோ வேர்ல்டுலேருந்து கொஞ்சம் வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாமே. இப்போ இவ்வளோ வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இதை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு மெனுவில் வந்து காப்பி அப்படிங்கிறது கொடுக்குறேன். எந்த இடத்துல வேணுமோ, எனக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணலாமே. இப்போ வந்து இதில் போயிட்டு இந்த ஐக்கானை பேட் ஐக்கானை கிளிக் பண்ணால் அங்கே வந்துடும். இப்போ வந்து எது வந்திருக்கு அப்படின்னா நம்ம எதை வந்து காப்பி பண்ணோமோ அது மட்டும் வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி எவ்வளோ தடவை வேணாலும் இதே வார்த்தையை பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணுனாலும் கொண்டு போய் வைக்கலாம். ஓகேங்களா, கட்டுக்கும் காப்பிக்கும் இதுதான் வித்தியாசம்.
அடுத்து ஃபார்மட் பெயிண்டர் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதுக்கு அடுத்த செஷனை பார்த்துட்டு வந்து இதை போகலாம். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் நல்லா புரியும். ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிறது கிளிப்போர்டு இது எதுக்காக அப்படின்னா இது வந்து மெமரியை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நாம் இது வரைக்கும் வந்து எத்தனை இடம் வந்து இந்த வேர்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி இல்லை காப்பி பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம 2 தடவை இதை பண்ணியிருக்கோம். முதல் தடவை வந்து இதை கட் பண்ணி வச்சுருந்தோம் இவ்வளோ வார்த்தையை முழுசையும், அதுக்கடுத்து இந்த வார்த்தையை முழுசையும் காப்பி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த ரெண்டுமே வந்து இதில் போனீங்கன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதில் போய்ட்டு இந்த ஏரோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நான் இதை வச்சு திரும்ப நான் இதில் கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ வார்த்தை இருக்குது, இதை வந்து காப்பி பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. இப்போ இது வந்து முழுசாக வந்துருச்சு, இது பாதியில் இருக்குது. இப்போ இந்த வார்த்தையை நான் காப்பி பண்ணுறேன், காப்பி. ஓகே, இந்த மாதிரி வார்த்தை வந்து இதுக்கு ஒரு 24 வரைக்கும் இருக்குது. இதில் நம்பர் இருக்கு இல்லையா, 3 ஆஃப் 24, 3 ஆஃப் 24. இப்போ 24 ஐட்டம் வரைக்கும் இது இமேஜாக ஒரு படமோ அப்படி இல்லைன்னா எழுத்துக்களோ எதை வேணுமானாலும் இந்த மெமரியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேணான்னா இது க்ளோஸ் பண்ணிட்டா போயிடும். திரும்ப வேணும் அப்படின்னா இந்த ஆரோ கே ப்ரெஸ் பண்ணணும். கிளிப்போர்ட் அப்படிங்கிறதுல ஆரோ கே ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். இப்போ 3 ஐட்டம் நமக்கு சேவ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு எது வேணுமோ அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹவ் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கர்சர் கொண்டு போய் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் ஒரு கிளிக் பண்ணால் போதும், தானாகவே இந்த இது வந்துடும். நம்ம இதில் என்ன லெட்டர் இருக்கோ அது தானாகவே அந்த லெட்டர் வந்துடும். இப்போ இது வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் போதும், தானாகவே வந்துடும். இல்லை திரும்ப இது வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தானாகவே அது வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கிளிப்போர்டு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இது வந்து ஃபாண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. நான் வந்து இதோட ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டைல் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும், அது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் இதை மட்டும் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத மட்டும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதுலாம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா காமனாக பண்ணுறது வந்து வேறு, நம்ம வந்து ஒரு வார்த்தையை மாற்றணும் அப்படின்னா முதல்ல வந்து அதை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணி திரும்ப வந்து விட்டுட்டோம் அப்படின்னா தானாகவே அந்த வார்த்தை வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த வார்த்தையில் வந்து நான் இந்த ஃபாண்ட்டை வந்து மாற்ற போகிறேன். இப்போ வந்து கேலிப்ரேன் இருக்குது, இந்த டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இதில் லிஸ்ட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதில் எது வேணுமோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் மாற்றிக்கலாம். இப்போ கீழே போக போக இந்த ஆரோவை கிளிக் பண்ணி கீழே போக போக எனக்கு நிறைய இருக்குது இந்த லிஸ்ட்டு. நான் இப்போ இந்த ஃபாண்ட் வைக்கிறேனே, ஓகேங்களா? காந்தாரா அப்படிங்கிற ஃபாண்ட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது சாதாரணமாக ரெண்டும் பெருசாக வித்தியாசம் இல்லை. நான் வேறு இது வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த லெட்டர் வந்து மாறிடுச்சா? இது வந்து நான் எந்த அளவுக்கு இந்த ஸ்டைல் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த கண்ட்ரோல் ஜூம் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கேன். இப்போ ஜூம் கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது இதுக்கும் இது வந்து கேலிப்ரி ஃபாண்ட்டு. இது நம்ம இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஃபாண்ட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம ஸ்டைலை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை ஜூம் வந்து ரீசெட் பண்ணிடுறோம், திரும்ப 100க்கு வச்சாச்சு. இப்போ வந்து பேப்பரில் வந்து இந்த மாதிரி சின்ன எழுத்துக்களாக தான் வருமா, பெரிய எழுத்துக்களாக தான் வராதா? இதோட சைஸ் எப்படி மாற்றுறது பெருசாக அப்படின்னா மறுபடியும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இது 11 அப்படின்னு எண் இருக்குது. இது வந்து ஃபாண்ட் சைஸ். ஓகே, இது டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணால் அது கீழே நிறையா வரும். இதில் வந்து நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். நான் இன்னும் கிளிக் பண்ணலை, ப்ரீவியூ மட்டும் தான் காட்டுது. இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த சைஸுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிக்கும். இப்போ 11 இருந்தது, நான் ஒரு 24 வைக்கிறேன், 36. இப்போ ஃபாண்ட் சைஸை வந்து நான் மாற்றிட்டேன். இந்த ஃபாண்ட் சைஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட ஃபாண்ட் சைஸ் 36, இதோட ஃபாண்ட் சைஸ் 11. இதோட ஃபாண்ட் ஸ்டைலும் மாறி இருக்கு. இதோட ஃபாண்ட் வேறு, இதோட ஃபாண்ட் வேறு. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வந்து எதை வேணாலும் மாற்றி அழகுபடுத்திக்கலாம்.
இப்போ அந்த ஃபாண்ட் சைஸை வந்து தானாகவே வந்து கூட்டுறது குறைக்கிறது இங்கே தான் போய் பண்ணணுமா அப்படின்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து கூட்டுறது குறைக்கிறதுக்கு வந்து இது அதுக்கு அடுத்த ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இருக்குல்ல, இந்த ரெண்டுமே இது வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும், இது வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், ஸ்மாலாகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஆக்கலாம். இதை கிளிக் பண்ண ஃபாண்ட் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த செலக்ட் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு அந்த நேம் வந்து சின்னதாகிக்கிட்டே வரும். இப்போ 36 இருக்கு இல்லையா, இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து 28 மாறிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறேன், 26, இன்னொரு தடவை 24. இதே மாதிரி நாங்கள் சாதாரணமாக சின்னதாகிக்கிட்டே இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும். இப்போ 24, அடுத்து 26, அடுத்து 28, திரும்ப கிளிக் பண்ணுறேன் 36, திரும்ப கிளிக் பண்ணுறேன் 48. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிகிரீஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து கீழே இந்த இருக்குல்ல, இது வந்து எதுக்கா அப்படின்னா போல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னாக காட்டும் ஒரு லெட்டரை வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிற லெட்டரை கொஞ்சம் தின்னாக காட்டுறதுக்காக. அடுத்து வந்து இட்டர்லைக்னா சாய்வாக காட்டும். அடுத்து இருக்கிறது அண்டர்லைன் அப்படின்னா கீழே அடிக்கோடி இட்டு காட்டும். இந்த மூணுமே பார்க்கலாம். நம்ம அதுக்காக இந்த லெட்டரை வந்து நான் இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் கண்ட்ரோல் போயிட்டு இப்போ ஓகே, இப்போ வந்து நல்லா பெருசாக இருக்குது. இது இந்த இடத்துல வந்து இப்போ நான் இந்த லெட்டர் மட்டும் போல்டு பண்ண போகிறேன். போல்டுனா கொஞ்சம் தடிமனாக காட்டும். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இதில் பீன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது மட்டும் போல்டு ஆகிடுச்சா? இது சரியாக வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா வேணால் வேறு ஃபாண்ட் மாற்றிக்கலாமே. நான் ஏரியல் வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது மட்டும் போல்டாக இருக்குது, இது வந்து போல்டு இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணாலே இந்த கர்சரில் பீட் இருந்தால் இதை திரும்ப கிளிக் பண்ணால் ஓகே, இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். வித்தியாசம் இருக்கா? இது வித்தவுட் போல்டு, இது வித் போல்டு. இது போல்டில் இருக்குது, எடுத்து விட்றேன் போல்ட்னஸ். ஒரு திக்னஸ் காட்டுதான் ஒரு அந்த லெட்டருக்கு. இதுதான் வந்து போல்டு அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து இட்டாலிக்னு மாற்றுறேன். இட்டாலிக்னா சாய்வாக மாற்றும் அந்த லெட்டரை. ஓகே, இப்போ சாய்வு இல்லாமல் இருக்குது, இப்போ சாய்வாக மாற்றுறேன். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த கர்சரும் வந்து பிளிங்க் ஆகிறது கிராஸாக பிளிங்க் ஆகும். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக பிளிங்க் ஆகும், இங்கே வந்து கிராஸாக பிளிங்க் ஆகும். இதுதான் சாய்வா. இப்போ வந்து இதில் வந்து அண்டர்லைன் மாற்றி விட்டுலாம் இந்த லெட்டருக்கு. இப்போ செலக்ட் பண்ணிட்டேன், யூ ப்ரெஸ் பண்ணுறேன், அண்டர்லைன். இப்படி நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தானாகவே அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். இதே மாதிரி அடுத்து வந்து இதை கிளிக் இப்போ இந்த ஹெலோ கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து மத்தியில் ஒரு கோடு வந்து ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லுவாங்க. ஹெலோன்னு இருக்கு, அதுக்கு இது வந்து கீழே அடிக்கோடு நம்ம யூனிக் வந்து அண்டர்லைன் பண்ணது. இதுக்கு வந்து அடிக்கோடு இல்லாமல் ஸ்ட்ரைக் த்ரூனா பாதியில் கோடு வரும். இதை கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாதியில் வந்துருச்சு அந்த கோடு. இதுதான் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து இருக்க 2 பட்டன் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கணக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இடம் அப்படிங்கிறது எஸ்டி அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடுச்சா? இது வந்து நம்ம ஆட்டோ கரெக்ட்னு ஒன்று பார்த்தோம், அந்த இதில் வந்து மாறுது. அப்படி மாறுறது வந்து இதுக்கு பேர் தான் வந்து சொல்லுவாங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு தடவை. இதுதான் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இதே வந்து கீழே வரும்போது சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது மேலே இருக்குது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வரும். இது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து தானாகவே வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து திரும்ப இதில் எடுத்து விட்டோம் அப்படின்னா தானாகவே எஸ்டிங்கிறது இதே அந்த 1 அப்படிங்கிறது சைஸுக்கே வந்து தானாகவே வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணுறேன், இதை எடுத்து விட்றேன் சூப்பர் ஸ்கிரிப்டை. ஓகே, இப்போ தானாக வந்துருச்சா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது. சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா இதே வந்து கீழே வந்து சின்னதாக வரும். இப்போ இதை போடுறேன். ஓகே, இப்போ கீழே வந்துருச்சா சப்ஸ்கிரிப்ட். இதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். இது வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது எப்பயும் சூப்பர் ஸ்கிரிப்டாக தான் பயன்படுத்தும், அதனால் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஆட்டோ கரெக்டில் தானாக மாறிடுச்சு. மேனுவலாக இந்த மாதிரி இப்போ வந்து x² அப்படிங்கிறது இப்போ மேக்ஸில் இருக்காங்க அப்படின்னா x² y² அதெல்லாம் போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் போகணும். கொடுத்தோம் அப்படின்னா x² இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே கணித சம்மந்தமாக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம்.
ஓகேங்களா? மீதி இருக்க ஃபங்க்ஷன்ஸை அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இது ஜூம் அன்சூம் பண்ணிடலாம். ஓகே, அன்சூம் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.